சோத்திரம் சுத்தத்தால கல்வியற நிகழ்ச்சிகளுக்காக அந்த குடும்பத்துக்காக சோத்திரம். என் பேரு கன்னியம்மா. ஒவ்வொரு நாளாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பிசாசுனால எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிறிஸ்துவ கன்வெர்ட் ஆனிட்டு இந்த தடவை நான் ஒரு ஊழியக்காக இருக்கிறேன். அதுப்போ நான் அதுல ஒரு சாட்சி ஒன்று சொல்ல போறேன். இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டு அதுக்கப்புறம் அப்ப பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே மறியாமல்லாண்டு என்ன சிற தேடி வந்து நெஞ்சாரணித்து மொத்தங்கள் கெடுத்து மேலாமாயிட்டு நன்றி உனக்கு நன்றி அப்பா நன்றி பிதாவே நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே. சோத்திரம். இன்னைக்கு ஒரு சாட்சி ஒண்ணு சொல்லலாமா? ஏசப்பா என்னன்னு சொல்றாருன்னாக்கா, மாதம் கூடாரத்து அணுங்காது பொல்லா பொண்ணு நேரிடாது, நீ போகும் பாதையெல்லாம் தன் தோறு கட்டிடுவேன், நீ நடக்கும் பாதையெல்லாம் கால்கள் இடையாதபடிக்கு தேவ தூதர்கள் எல்லாம் கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. கத்த கொடுக்குறான்னு சொல்றது. அப்ப ஒரு சாட்சி சொல்ல போறேன். உங்களுக்கே தெரியுங்க, சின்ன வயசுல எனக்கு ஒரு 10 வயசு இருக்கப்போ நாங்க அதுக்கப்புறம் தான் இப்பதான் நாங்க கிறிஸ்தவ நாட்டை நாங்க 10 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்க. அப்ப நானும் எங்க தமிழ்நாட்டுல எங்க அத்தை வீட்டுல இருக்கும்போதுதான் நானும் பக்கத்து இருக்கிறாங்க கொல்லிக்கு போயிட்டு வந்துருந்தோம். கொல்லிக்கு போயிட்டு வந்தனாங்கப்ப எங்களுக்கு சொந்தக்காரங்க இப்ப சொல்றீங்களே, சின்ன சின்ன பசங்க எல்லாம் பாக்குறாங்க, தடுத்து பாடம் அடிச்சுட்டாங்களா சொல்லின்னு இருக்காங்க. நிறைய இப்ப நம்ம நாட்டுல அதுதான் நடக்குது. அதுதான் சொல்ல போனா இன்னைக்கு நான் சாட்சி சொல்றேன். ஆனா ஆபத்து பொம்பளை பிள்ளைங்களா இருக்கட்டும், சின்னங்களா இருக்கட்டும், பெரியங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி இருக்குது. ஆனா ஒவ்வொரு நாளும் யாரும் எங்களுக்கு எல்லாம் பாருங்க, யாரும் கூட இருந்து பாக்குறது இல்லை. நான் கொல்லிக்கு அங்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கே சொல்லிட்டேன், சின்ன பிள்ளைகள் எல்லாம் பசங்க மாடு மேய்க்கிற பசங்க எல்லாம் போயிட்டு விளையாடுறதுக்கு போயிருக்கிறேன். அப்பெல்லாம் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நாங்களும் நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வீட்டுக்கு வந்து தரலாம். ஆனா சின்ன வயசுல இப்ப நிறைய குழந்தைங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க அதனாலதான் அதுக்காக ஒரு சாட்சி எனக்கு சின்ன வயசுல நடந்தது நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரது. இந்த பொம்பளை பிள்ளைங்களா பிறந்துட்டாங்க, பிரச்சனைங்க வரும். ஆனா நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் உஷாரா இருக்கணும். அப்ப எனக்கு 10 வயசுதான் இருக்கும். அப்ப நான் சொன்னால நம்ம அந்த ஊர்ல திருவிழா நடக்கும்போது எனக்கு சாமியாடி வந்து சாமியாட ஆரம்பிச்சிச்சு. அவங்க பின்னாடி வந்து யாரை பிடிச்சாங்க நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அது. நாங்க கொல்லிக்கு போயிட்டு வந்தனோம். அப்போ நானும் ஒரு அம்மா வந்தனோம். இருக்கும்போது அப்ப எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் அத்தை மாமாதான் அது. அப்ப நான் வந்து சின்ன பொண்ணு 10 வயசு இருக்கு எனக்கு. அப்ப நானும் அந்த கூட கிராமம் வந்து நாங்க 2 பேரும் கொல்லிக்கு போயிட்டு வந்தனோம். அது அந்த ஊர்ல அந்த கருமாரியம்ம கோயில் சொன்னால அந்த கோயிலுக்கிட்ட வந்தோம். கோயிலுக்கிட்ட வந்து அப்ப சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது, நாங்க கர்நாடகால இருந்து தான் நாங்க அங்க போயிருந்தோம். அதனால அவங்களுக்கு தெரியாது. அப்ப அவனுக்கு நாங்க யாருன்னா இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. மாமனதான் அது எனக்கு. அப்ப அந்த கூட வர அக்கா கிட்ட கேக்குறாங்க, அக்கா இந்த பொண்ணு யாருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்லும் போது அப்ப அவங்க சொல்றாங்க, அவங்க போய் சொல்லி இருக்கிறாரு இல்லையா, அவரு பொண்ணுதான் அது அப்படின்னா அது மாமா பொண்ணா அப்படின்னு சொல்றாங்க.
ஆமா அவங்க மாமா பொண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல பார்த்து அவங்க என்ன வேணுமா சொன்னாங்க, என்ன பார்த்து எத்தனை சின்ன கேட்டா 10 வயசு இருக்கும். நாங்க அந்த ஊரு அந்த கோயிலுக்கிட்ட தான் நிக்கணுங்கிற, கருமாரியம்ம கோயிலுக்கு தான் முன்னாடி நின்றுக்கிறோம். அப்ப அந்த அம்மாட்ட அப்படி கேட்டுட்டு என்ன பார்த்து என்ன பேசுனா, அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க, அந்த பாத்துனா இது நம்ம வந்து மாமா பொண்ணு தானே, அப்ப அம்மா தூக்கிட்டு போயிட்டா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தூக்கிட்டு போய் ஒரு நாளைக்கு தூக்கிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நானும் அப்ப எனக்கு அதுப்பா அப்படின்னா எனக்கு என்னன்னு எனக்கு போல தெரியாது. அப்பலாம் சைலண்டா நின்று அப்புறம் அங்க இருந்தாலும் போயிட்டான் சொல்லிட்டு, அன்னைக்கு எனக்கு மாமா தான் அது, நான் வந்து அது சொல்லிட்டு போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு என்கிட்ட, அந்த அந்த கூட இருக்கிற அம்மா சொல்லிச்சு, அம்மா அவன் சரியில்லை, அவன் பொறுக்கு பாரு மாமா பொண்ணுன்னு சொன்னோடனே ஒரு நாள் தூக்கிடுன்னு சொல்லிருக்கிறான், எதுக்கு உஷாராயிருமா அப்படின்றாங்க. எனக்கு என்னாச்சுன்னா பயம் வந்துருச்சு, அந்த பொம்பளைக்கு சொல்லுது அப்படின்னு பயம் வந்துட்டு. அப்ப அந்த அம்மா சொன்ன எனக்கு ஒரு ஐடியா சொன்னாங்கப்பா. ஒண்ணு வேணாம், பக்கத்துல ஒரு கடை இருந்துச்சு, அந்த கடையில போயிட்டு 1 ரூபாய் கொடுத்து கலப்புரை வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க கிறிஸ்துக்குள்ள இருந்துக்கிட்டல, இந்துஸ்ல இருக்கும்போது நான் சொல்லின்னு இருக்கிறோம். இப்ப நாங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம், இந்துஸ்ல நடந்துதான் நான் சொல்லின்னு இருக்கேன், அவ்வளவுதான். அப்படின்னு இந்த மதத்தை சாமிகளை வச்சு சொல்றாங்கன்னா நீங்க எல்லாம் மாத்தி வச்சு குழப்பம் பண்ணிக்காதுங்க. சின்ன வயசுல நடந்துதான் நான் சொல்லின்னு இருக்கிறேன். அப்புறம் போயிட்டு ஒரு இல்ல கலப்புரை வந்துட்டு கோயில்ல ஏற்று மாத்தினாங்க. நானும் எனக்கு தெரியல. அப்ப சரி போய் கலப்புரை நான் போயிட்டு, அப்பெல்லாம் நான் 1 ரூபாய் 2 ரூபாய் கொடுத்து ஒரு உள்ள கலப்புரை கொடுப்பாங்க. போயிட்டு ஒரு உள்ள கலப்புரை வாங்கிட்டு வந்தேன் நானு. வந்துட்டு அந்த அம்மா சொன்னிச்சு, அந்த அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் இந்த மாதிரி எனக்கு பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போறான், நான் ஒரு நாளைக்கு தூக்க போறேன்னு சொல்லிட்டு என்னை பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு போறான். எனக்கு பயம் வந்துருச்சான் அப்படி சொன்னோன்னே. சரின்னு சொல்லிட்டு அந்த சாமி கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீ ஒரு உள்ள கலப்புரை வந்துட்டு அது நீயா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா அப்படின்னாங்க. சரி அதே மாதிரி என்ன பண்ணா, அங்க கலப்புறத்துக்கு வந்து அந்த கோயிலுக்கிட்ட நானே போய் ஏத்தனான். கலப்புறத்தை ஏற்றி கும்பிட்டுட்டு அந்த ஆள் இருந்தாரு சொல்றான், அது நீயா பாத்துக்க, அதனால எனக்கு வந்து பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள கலப்பத்தை ஏற்றிட்டு வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போயிருந்ததுக்கு அப்புறம் அதே வாரத்துல 2 நாள் கூட ஆகல, வேற யாரும் ஒரு பொண்ணு வந்து தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கூட தப்பா நடந்து அது போலீஸ்காரங்களுக்குலாம் அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் திருக்கோயிலூர்லதான் அவ கொண்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சாங்க. கூட்டிட்டு போய் நல்லா அந்த முட்டிக்கு நல்லா தட்டி அம்மாட்ட கொடுத்துருக்குறாங்க. என்ன பார்த்துட்டு சொல்லிட்டு போனா வேற ஒரு பொண்ணு தூக்கிட்டு போயிட்டுக்கிறாங்க வாரத்துல. அந்த பொண்ணு கூட தப்பா நடந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. அந்த ஊர்ல தெரிஞ்சு போய் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கண்ணாங்க போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டு போலீஸ்காரங்க நல்லா முட்டிக்கு நல்லா வச்சு கதையெல்லாம் வச்சு நல்லா வாங்கிருக்கிறாங்க. என்ன எந்த இடத்துல சொல்லிட்டு போன நின்று அதே இடத்துல நானும் அந்த அம்மா வரோம், அந்த ஆளு வரோம். வந்துட்டு பாக்குறோம் நடக்கிறதுக்கு கூட சத்து இல்லை உடம்புல. அப்படியே காலில் தேய்ச்சிட்டு நடந்துன்னு வராங்க. காலை ஸ்டேஷன் நடந்து வராங்க, நடக்க அதே தேய்க்கிறது கூட தொண்டு இல்லை அவங்க உடம்புல. காலை ஸ்டேஷன் அந்த ஆளு வரோம், நாங்களும் அவங்க முன்னாடி வரோம். அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, பாக்கிறா இந்த பிள்ளைய பார்த்துட்டு அப்படி சொன்னல, அந்த அம்மா அப்படியே கேட்டாங்க, இந்த பிள்ளைய பார்த்துட்டு நீ அப்படி சொன்னிய அப்படி சொல்லலாமா, அது சொந்தக்கா நாம பொண்ணுல்ல அப்படி சொன்னியா பாரு, அதுக்குதான் சொல்றது என்னைக்குமே சரி பொண்ணுங்களை தப்பா சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்றாங்க. அம்மா நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டுமா என்ன மன்னிச்சிருங்கம்மா அப்படின்றாங்க. அந்த அம்மா கிட்ட சொல்ற அம்மா அந்த மாதிரி எங்களுக்கு சொந்தக்காரங்க தான் என்னைக்குமே சரி பொண்ணுங்க நம்ம உஷாரா இருக்கணும். இப்ப வந்து அது இந்த சில இருக்கும்போது நான் அந்த கடவுள்கிட்ட என்ன கிறிஸ்துக்குள்ள இருப்போம், இந்த சில இருக்கிற ஜனங்க வந்து அவங்க கடவுள்கிட்ட நீங்க வேண்டிக்கலாம். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஜனங்க நீங்க ஆசைப்பட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். இந்த மாதிரி எங்களை யாராவது உங்களுக்கு தெரியாத இல்லையா, அதாவது எனக்கே கிறிஸ்துக்குள்ள வந்து எவ்வளவு பேரு என்ன கடத்திட்டு போய் சாகடிக்க கருத்து சாடிக்க எவ்வளவு பேர் பிளான் பண்ணுங்க. நான் அப்பா அவங்க என்ன பார்த்து மாதிரி சொல்றாங்க, நீயே பார்த்துக்க சொல்லிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து விட்டுடுவான். அவரோட விருப்பம் இல்லாம அவரோட சித்தம் இல்லாம என்னோட நேர கூட யாராலும் தொட முடியாது. இன்னைக்கு என்னோட காவல் தெய்வமா நான் வணங்குற தெய்வமா, அது அவர் என்னோட தாயாக தந்தையாக இருந்து நான் வணங்குற தெய்வமா இருந்து என்ன இந்த நாள் வரைக்கும் பாதுகாத்து தான் இருக்கிறார்.
ஒருத்தருக்கு ஒரு பாவிகளோட கை என்னால படாத அளவுக்கு இந்த நாள் வரைக்கும் 10 வருஷம் ஆயிடுச்சு. நானும் கிறிஸ்துக்கு அடி வச்சு இந்த நாள் வரைக்கும் கூட அவர்தான் பாதுகாத்துட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி என்னைக்குமே சரி, கடவுள் மேல முழு நம்பிக்கை வைக்கணும். நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்துக்குள்ள இருக்க ஜனங்களா இருக்கலாம், கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும். என்னைக்குமே பொண்ணுங்களுக்கு அவளோட கருப்பு தான் உயிர். அந்த கருப்பை தான் பரிசுத்தமா பாதுகாக்கணும். அவங்களதான் கர்த்தர் சரியான விதத்துல எடுத்து பயன்படுத்துவாரு. அவங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததாலதான் என்ன கர்த்தர் அவருக்கு சித்தமான ஒரு ஊழியக்காரை என்ன தேர்ந்தெடுக்காரு. அந்த மாதிரி நம்ம என்னைக்குமே சரி, பொண்ணா பிறந்தாலும் சரி, அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நல்ல ஆசை, எல்லா ஆசையும் வரும் மனசுக்குள்ள. நானும் ஒரு பொண்ணு என் மனசுக்குள்ள தேவையில்லாத ஆசைங்க எண்ணங்கள் வந்துன்னு தான் இருக்கும். ஆனா நாங்க ஜபம் பண்றதாலதான் எங்களுக்கு அப்ப பரிசுத்தப்படுத்துறாரு. எந்த தவறான எண்ணம் உள்ளத்துல வராதவங்க பாதுகாக்கிறாரு. அதாவது எல்லாரும் என்ன மாட்டாங்க, அவங்களுக்கு குடும்பம் புருஷன் பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாம இருக்க மாட்டாங்கன்னு எல்லாம் இருப்பாங்க. அது என்னப்பாங்க என்னோட எனக்கு என்னாச்சு, என்ன செய்ய விரும்புறான்னு எனக்கு என்ன அது தெரியல. அவரு இன்னும் தெரியப்படுத்தல. கொஞ்சம் ப்ரேயர் பண்றதுக்கு கடற்கலாயினே இருக்கு பாரு. எவ்வளவு நாள் ஆகுது ப்ரேயர் பண்ணி, இன்னைக்குதான் இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கிறான். ஆனா ப்ரேயர் பண்ணி யூடியூப்ல போட்டுட்டாவே பயங்கர ப்ராப்ளம் வந்துருக்கு எனக்கு. அது எதனால அப்படி ஆகுதுன்னு தெரியல. அது பிசாசுங்களால வருதா, ஜனங்க பண்றாங்களோ தெரியல. நீங்க யாராவது பாத்துட்டு யாராவது ஜபிக்கிறீங்களோ தெரியல. அவங்க ஜபம் பண்றதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. ஆனா நான் சொல்ல போற ஒவ்வொரு சாட்சி அது எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும். அப்ப எனக்காக ஜபம் பண்ணிடுங்க. இந்த ஜபம் ஆராதனை பண்ணி யூடியூப்ல போறதுக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. இனிமே இதுக்காக நீங்க ஜபம் பண்ணீங்க சோத்திரம். இப்ப இந்த வேற இடத்துல இருக்கிறவங்க இப்ப ஜபம் எல்லாம் பண்ண முடியாது. இந்த நாளைக்கு உங்களுக்கு நானும் வீட்டுல உட்காந்து எல்லாருக்காக ஜபம் பண்றேன். இப்ப இதோட முடிச்சுக்கலாம். சோத்திரம்.